தாய் பெயரில் இருக்கும் சொத்தை விற்பனை செய்ய உயிருடன் இருக்கும் தாய்க்கு இறப்பு சான்றிதழ் பெற்ற மகன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை ஆட்சியரிடம் மூதாட்டி கண்ணீர் மல்க மனு அளித்துள்ளார். செட்டிப்பாளையம் அண்ணா இந்திரா பகுதியை சேர்ந்தவர் சாந்தமணி என்கிற மூதாட்டி கோவை ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது கணவரின் குடும்பத்திற்கு சொந்தமான நிலத்தில் தனக்கு பங்கு இருப்பதாகவும் அந்த நிலத்தை அபகரிக்க தனது மகன் ராஜ்குமார் முயற்சித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நிலத்தை விற்பனை செய்வதற்காக தான் உயிருடன் இருக்கும்போதே இறந்துவிட்டதாக கூறி இறப்பு சான்றிதழ் பெற்று இருப்பதாகவும் மூதாட்டி புகார் அளித்துள்ளார். எனவே தனது பெயரில் பெறப்பட்டுள்ள இறப்பு சான்றிதழை உடனடியாக ரத்து செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மூதாட்டி கோரிக்கை மனு அளித்துள்ளார். நான் உயிரோடு இருக்கும்போதே செத்து போனான்னு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். எப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. நான் வேற ஒரு இடத்துல இருக்கிறேன், அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அது எனக்கு தெரியாது. அவங்க எங்க மச்சாண்டார் மகன் வீட்டுல இருந்தது. அவங்க இதுக்கு தான் வந்திருக்கிறோம். அவரு சொல்லிதான் எனக்கு தெரியும். தெரியல. சொத்து இருக்குது இல்லைங்க, சொத்து கொடுக்கணும். 2 லட்சம் ரூபா இருக்கு. 2 ஏக்கரா இருக்கு. சங்கர் குரு காலேஜ் இருக்கு. ஒரே பையன் தான் அவன் தான்.